ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பீட்ரூட்டு, இது பேரிச்சம்பழம் லேண்டேஸ் இதுவும் வச்சு வீட்டிலையே டேஸ்டியாக ஹெல்த்தியான ஒரு ஜாம், பீட்ரூட் ஜாம் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தோலெல்லாம் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிடுங்க. துண்டு துண்டாக கட் பண்ணிடலாம். நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்றத விட ஹெல்த்தியாகவும் டேஸ்டியாகவும் வீட்டில் பண்ணுறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆல்ரெடி நம்ம கடையிலேருந்து வாங்குறது எல்லாமே நமக்கு எல்லா பொருளுமே கலப்படம் தான் கிடைக்கும். அதுக்கு பேசாமல் நம்ம வீட்டில் பண்ணோன்னா உடம்புக்கு நல்லது. பேரிச்சம்பழம் விதையெல்லாம் நீக்கிட்டு ஒரு 10 போல் எடுத்துக்கிறேன். விதை இல்லாமல் எடுத்துக்கிடுங்க. பீட்ரூட் ஒன்று, ஒரு 10 போல் பேரிச்சம்பழம் எடுத்துக்கிட்டேன். எல்லாம் குக்கரில் மாற்றிக்கலாம். மூடி 2 விசில் வரட்டும். பாருங்கள், தண்ணி எல்லாம் கம்மியாக தான் இருக்குது. இந்த மாதிரி தான் வேக வச்சு எடுக்கணும். தண்ணி ரொம்ப இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஆறிடுச்சு, இன்னும் சூடு தான் இருக்குது. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நல்லா மை போல் அரைச்சி எடுத்துடலாம். இந்த மாதிரி நல்லா மை போல் அரைச்சி எடுத்தாச்சு. நம்ம அரைச்ச விழுதெல்லாம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸி ஜாரை நம்ம லாஸ்ட்டில் அலசி ஊற்றிக்கலாம். எதுவும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, சரிங்களா? பாருங்கள், இதெல்லாம் வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. அதுக்குன்னு நிறைய தண்ணியும் சேர்த்துடாதீங்க, ரொம்ப டைம் எடுக்கும். அப்புறம் ஜாம் ரெடி ஆகுதுக்கு நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் வத்தட்டும். இப்போ நம்ம இதில் சீனி போட்டுக்கலாம். அவங்க ஐயோ 2 பருப்பு கிடக்கு. அவங்கவுங்க விருப்பம்தான் சுகர் போடுறது. எவ்வளோ வேணுமோ, ஸ்வீட் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுவிடுங்க. ஜாமுக்கு நல்ல ஸ்வீட் இருக்கும். அப்படி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதை பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? தேவைக்கு சீனி போட்டுட்டேன், ஒயிட் சுகர் போட்டிருக்கேன். இதுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்தா ஹெல்த் தான். நாட்டு சர்க்கரை ஒயிட் சுகரோட, பட் இதுக்கு சேர்த்தா நல்லா இருக்காது. எதுக்கு எது ஆட் பண்ணணுமோ அதை போட்டால் தான் நல்லா இருக்கும். அதனால் நான் இதுக்கு ஒயிட் சுகர் தான் போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, திக்காயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் கூட திக்காகட்டும். பாருங்க நண்பர்களே, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. பாருங்க, விழாமல் இருக்குது பார்த்தீங்களா? ஜாம் மாதிரி இந்த மாதிரி இருக்கணும். மாதிரி திக்காகணும். அவ்வளோதான் நண்பர்களே, நம்ம பீட்ரூட் ஜாம் ரெடி ஆயிடுச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப்